வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். அதாவது டெட் தேர்வின் பாஸ் மதிப்பெண் குறைப்பு தொடர்பான வழக்கில் முக்கியமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, தமிழக அரசு என்ன விளக்கம் அதற்கு அளித்தது, ஏன் மீண்டும் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது, ஆசிரியர்களுக்கு இதனால் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்குது என்பதை எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட சுருக்கமாக நம்ம எல்லாமே பார்ப்போம். அதாவது இந்த வழக்கின் பின்னணியை பற்றி நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கடந்த விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தனது கொள்கை முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருந்தது. அந்த அவகாசத்தின் அடிப்படையில் ஜூலை 24 மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு நீதிபதி ஆஷாதேவி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்ததாக தகவல் வெளியாகியிருக்குது. பட்டியலில் இடம்பெற்றிருந்த பல்வேறு வழக்குகளுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரணை தொடங்கியதும் இந்த விவகாரத்தில் அரசு என்ன முடிவு எடுத்துள்ளது என்பதை தான் இந்த நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு தமிழக அரசு தரப்பில் டெட் தேர்வின் பாஸ் மதிப்பெண் தொடர்பாக இதுவரை இறுதியான கொள்கை முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுது. இந்த தகவல் வெளியாகியதும் பல ஆசிரியர்கள் மத்தியில் ஏமாற்றமும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏன் இந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களாக கல்வித்துறை தொடர்பான பல ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றதாக செய்திகள் வெளியாகின. அதனால் டெட் பாஸ் மதிப்பெண் குறித்தும் விரைவில் முடிவு வெளியாகும் என்ற நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டேயுமே இருந்துச்சு. ஆனால் தற்போது அரசு இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று தெரிவித்திருப்பது அந்த எதிர்பார்ப்பை மேலும் நீட்டித்துள்ளது. அதாவது இந்த நிலையில் பல்வேறு தரப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் தற்போது ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. குறிப்பாக எதிர்கால ஆசிரியர் பணியிட நியமன தேர்வுகளை எழுத தயாராகி வரும் தேர்வர்கள் தற்போதைய பாஸ் மதிப்பெண்ணே தொடருமா அல்லது மாற்றம் வருமா என்ற சந்தேகத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. அதே போல் ஏற்கனவே டெட் தேர்வு எழுதியவர்களும் மீண்டும் தேர்வு எழுத வேண்டுமா அல்லது அரசின் முடிவுக்காக காத்திருக்கலாமா என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால் தேர்வு தயாரிப்பிலும் எதிர்கால திட்டமிடலிலும் பலருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுது. இந்த வழக்கின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அல்லாமல் டெட் தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர் தேர்வர்களின் எதிர்பார்ப்புடனும் தொடர்புடையதாக பார்க்கப்படுது. அதனால் இந்த விவகாரத்தில் வெளியாகும் எந்த ஒரு முடிவும் ஆயிரக்கணக்கான தேர்வர்களுக்கு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. விசாரணையின் இறுதியில் அரசு தனது கொள்கை முடிவை தெரிவிக்க கூடுதல் அவகாசம் கோரியதாகவும் அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த வழக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 24 ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. அதாவது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இந்த விவகாரத்தில் இறுதியான முடிவு வெளியாகாது என்பது தற்போது தெளிவாகி இருக்குது. நமக்கு நீதிமன்றம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் 24 நடைபெற உள்ள அடுத்த விசாரணையில் அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்குமா அல்லது மீண்டும் அவகாசம் கேட்குமா என்பது தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதற்கிடையில் ஆசிரியர்கள் அமைதியாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்பி காத்திருக்க வேண்டும் என்பதே பல கல்வி நிபுணர்களின் கருத்தாகவும் இருக்குது. அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிக்கும் வரை சமூக வலைதளங்களில் வெளியாகும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பாமல் இருப்பதும் மிகவும் நமக்கு முக்கியமாக இருக்குது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட முன்னேற்றம் அரசின் விளக்கம் மற்றும் நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணை ஆகியவற்றை பொறுத்தே அடுத்த நிலை அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 24 நடைபெறும் விசாரணை இந்த விவகாரத்தில் முக்கியமான திருப்புமுனையாக அமையுமா என்பதை அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக புதிய தகவல்கள் நீதிமன்றத்தில் வெளியாகும் முக்கிய அம்சங்கள் மற்றும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் உடனே உங்களுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னையில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள் வெளியாகி இருக்குது. நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெட் பாஸ் மதிப்பெண் தொடர்பாக அரசு விரைவில் முடிவு அறிவிக்க வேண்டுமா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹைப் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.